ஓம் குருவே போற்றி. ஹாய் ஃப்ரெண்ட், இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைந்திட இறைவனை வேண்டி வீடியோவுக்குள் அழைக்கிறேன். நாம் ரமண மகரிஷி ஐயாவின் வாழ்க்கை வரலாற்றில் சென்ற பகுதியில் உலகிற்கு உதவிட நினைத்த ஆங்கிலேயருக்கு முதலில் தனக்குத்தானே உதவி கொள்வதன் மூலம் உலகிற்கே உதவிட முடியும். ஏனெனில் நாம் வாழ்வது உலகில்தான், உலகம் வேறு நாம் வேறு அல்ல என்று அறிவுறுத்தியதையும், மேலும் அற்புதங்கள் செய்யும் ஆசையில் சித்து விளையாட்டுகளில் நாட்டம் கொண்டு மோசம் போகாமல் ஆத்ம விசாரத்தின் மூலமே முக்தி மார்க்கத்தை தேட வேண்டும் என்று திருவாய் மலர்ந்தருளியதை பார்த்தோம். இந்த பகுதியில் அன்னை மகனுடனேயே தங்க ஆசைப்படுகிறார். முதலில் சேவார்த்திகள் மறுப்பு தெரிவித்ததையும் பின் சம்மதம் தெரிவித்ததையும் விரிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவுக்குள் போகலாம். பகுதி 48. மீண்ட உறவும் மாறாத துறவும். 1916ஆம் ஆண்டு அழகம்மா மகனாரிடம் 4வது முறையாக நிராதரவாக வந்தாள். விருவாட்ச தேவர் குகையிலேயே தானும் வசிக்க அனுமதி கிடைக்குமா என்று அழகம்மாவுக்கு ஐயமாக இருந்தது. எனவே அவள் பகவானுக்கும் உடனிருந்த அடியார்களுக்கும் தினந்தோறும் அமுது படைத்து வந்த பக்தை எச்சம்மா வீட்டில் தங்கிக் கொண்டாள். மற்ற பெண் பக்தைகளைப் போலவே அவர்களோடு பகவானின் தரிசனத்துக்கு தினமும் வந்து சென்றாள். நாளடைவில் புதல்வருடன் குகையிலேயே தங்க வேண்டும் என்பதில் அவளுக்கு ஆசை அதிகமாயிற்று. அவள் இந்த விருப்பத்தை வெளியிட பகவானுடனேயே தங்கியிருந்த சேவார்த்திகள் அதை ஒரு குரலில் ஆட்சேபித்தார்கள். பகவானின் திருவுள்ளம் இவ்விஷயத்தில் அவளுக்கு சாதகமாக இருக்குமா என்று அவர்களுக்கு திட்டமாக தெரியவில்லை. அதோடு இதே போல எச்சம்மா, முதலியார் பாட்டி முதலான தீவிர பக்தைகளும் பகவானுடனேயே வசிக்க அனுமதி கோரப் போகிறார்களே என்றும் அவர்கள் பயந்தார்கள். மற்ற பெண் பக்தைகள் அவர்கள் பயத்தை போக்கும் விதமாக வயோதிகத்தால் தினமும் மலையேறி வர இயலாத அம்மாவுக்கு மட்டுமே அனுமதி கேட்கப்படுகிறது என்று உறுதி கூறினார்கள். இனி பகவான் ஒருவர்தாம் அவளை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தார்கள். இவ்வளவு சொல்லியும் அழகம்மாவுக்கு அனுமதி மறுப்பதே பகவானின் திருவுள்ளத்திற்கு ஒப்புதலாக இருக்கும் என முடிவாக எண்ணிவிட்ட சேவார்த்திகள் தீர்மானமாக மறுத்துவிட்டார்கள். அழகம்மாவுக்கு இனி வேறு வழியில்லை என்றாயிற்று. அவள் மகத்தான துயரத்துடன் தனையரை பிரிந்து மானாமதுரைக்கு செல்ல தயாரானாள். அத்தருணம் அன்னையின் அவல நிலை அறிந்த பகவான் மனமுருகிவிட்டார். அவர் அன்னையிடம் சென்று அவள் கையை பற்றி கொண்டார். வா, நாம் போகலாம். இங்கே இல்லையானால் வேறு எங்கேயாவது இருந்து கொள்ளலாம், வா என்றழைத்தார். உடனே பக்தர்களும் பகவானுடன் வசித்து வந்த சேவார்த்திகளும் பதறிப்போய் பகவான் பாதத்தில் விழுந்து பணிந்து அங்கேயே அவர் தொடர்ந்து வசிக்க வேண்டும் என்று வேண்டினார்கள். அருள் கூர்ந்து எங்களோடு இங்கேயே வாசம் செய்ய வேண்டும், அம்மாவும் உடனிருக்க பூரணமாக சம்மதிக்கிறோம் என்றார்கள். அருளாளர் அவர்களின் வேண்டுதலுக்கு இசைந்தார். உறவு மீண்டது. நிரந்தரமாக தனையருடன் வாழலானாள் தாய். அதனால் மகிழ்ச்சியும் திருப்தியும் ஆரம்பத்தில் கொண்டிருந்தாலும் நாளுக்கு நாள் அவைகள் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து அழகம்மா பகவானின் நடவடிக்கைகளால் மாளாத கவலைக்கு ஆளானாள். அந்த கவலையோடு குகையின் முன்கொட்டகை முகப்பில் அவள் உட்கார்ந்திருந்தாள். அப்போது உணவு பாத்திரத்துடன் அங்கு வந்த எச்சம்மா அவளை கண்டு அவள் எதிரில் வந்து அமர்ந்தாள். சில நாட்களாகவே தனக்குள் இருக்கும் அழகம்மாவின் நிலை பற்றிய வினாவுக்கு விடை காண இதுவே நல்ல சந்தர்ப்பம் என்று எண்ணி எச்சம்மா மெல்ல பேச்சை ஆரம்பித்தாள். அம்மா, நீங்கள் இங்கு வந்ததிலிருந்தே உங்களை கவனித்து கொண்டு வருகிறேன். மகரிஷியின் சன்னிதானத்தில் இருக்கும் நேரம் தவிர மற்ற நேரங்களில் பல சமயம் உங்கள் முகத்தில் விசனக்குறி தென்படுகிறதே, அது என்னம்மா? என்னிடம் சொல்லக்கூடாதா என்று ஆதூரத்துடன் கேட்டாள் எச்சம்மா. அதற்கு அழகம்மா எங்கோ பார்த்த விண்ணம், அது ஒன்றுமில்லை எச்சம்மா,
என்று விட்டேரியாக பதில் சொன்னாள். எச்சம்மா விடுவதாக இல்லை. அவள் மிகுந்த ஆதரவோடு குழைந்த குரலில், யாரிடமாவது சொன்னால்தானே மனபாரம் குறைந்து விசனம் மறையும். நானும் உங்களைப் போல்தானே, சொல்லுங்கள் அம்மா என்று வற்புறுத்தினாள். அவ்வளவுதான். அழகம்மாவின் மனக்கதவு திறந்து கொண்டது. சோகம் முழுவதும் சங்கமிக்க உடைந்த குரலில் அவள் என்னவென்று சொல்வது? இளமையிலேயே கணவரை பறிகொடுத்தேன். படிக்க வேண்டிய காலத்திலேயே இரண்டாவது பிள்ளை இப்படி கோவணம் தரித்து ஆண்டியாய் அமர்ந்தாயிற்று. ஆதரவாக இருந்த 2 மைத்துனர்களும் போய் சேர்ந்தார்கள். மூத்த மகனையும் வாழ வேண்டிய வயதில் காலன் கொண்டு போய்விட்டான். கடைப்பிள்ளை நாகசுந்தரத்தின் மனைவி மங்களமும் யமன் வாயிற் போய்விட்டாள். இதனால் இல்லறத்தில் இருக்க வேண்டிய பிள்ளை அண்ணனிடம் பக்தி கொண்டு காஷாயம் தரித்து நிரஞ்சானந்தா என்ற சாதுவாகிவிட்டான். இனி என்னவெல்லாம் நடக்க வேண்டும் எனக்கு என்றவள் வேதனை பெருமூச்சு விட்டாள். உடனே எச்சம்மா, அம்மா, உங்கள் கதையை சொல்லிவிட்டீர்கள். உண்மையிலேயே துயரமானது தான். என் கதை தெரியுமா உங்களுக்கு? சொல்லுகிறேன், கேளுங்கள். நான் மிகவும் பாவப்பட்ட ஜென்மமாக இருந்தேன். 25 வயதிலேயே கணவரை பறிகொடுத்தேன். வளர்ந்த எனது ஒரு மகனும் போய் சேர்ந்தான். பருவத்தில் இருந்த ஒரு மகளும் சில காலத்துக்கு பின் அண்ணனை தொடர்ந்து விட்டாள். நிராதரவான எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. என் துயரத்திற்கும் அளவில்லை. வீட்டில் வசிக்க மனம் சகிக்கவில்லை. வீட்டை துறந்து தீர்த்த யாத்திரையாக கோகர்ணத்துக்கு சென்றேன். வடநாட்டிலே பல சாதுக்களை அடுத்து சேவை செய்தேன். ஆனாலும் மனத்துயரம் சிறிதும் ஆறவில்லை. இதன்பின் ஸ்ரீ மகரிஷியை பற்றி கேள்விப்பட்டு இத்திருவண்ணாமலைக்கு வந்து மலை மீது இருந்த மகரிஷியை தரிசித்தேன். அவர் அசையாது வீற்றிருந்தார். நானும் நின்ற இடத்திலேயே அசையாது 1 மணி நேரம் நின்றேன். வாயை திறந்து ஒரு வார்த்தையும் பேசவில்லை. ஆனால் இம்மௌன தரிசனம் எனது எண்ணங்களில் ஒரு புரட்சியை உண்டு பண்ணியது. நின்ற இடத்திலேயே வேரூன்றி நின்றேன். பொழுது போய்கொண்டிருந்தது. மாலையும் வந்தது. பிறகு சற்று சமாளித்து கொண்டு பிரியாமல் பிரிந்து சென்றேன். மகரிஷியின் அருளால் என் துயரெல்லாம் மறைந்துவிட்டது. அன்று முதல் இந்த திருவண்ணாமலையிலேயே நிரந்தரமாக தங்கி இப்படி பகவான் சேவையிலேயே நிம்மதியாக என் காலத்தை கடத்தி கொண்டிருக்கிறேன். யாரோவாக இருந்த எனக்கே பகவான் சன்னிதானத்துக்கு வந்த பிறகு அவரே எல்லாம் என்று ஆகிவிட்ட போது உங்களுக்கு ஏனம்மா இந்த விசாரம் என்றாள். எச்சம்மா இத்தனை சொல்லியும் அழகம்மாவுக்கு மனம் சமாதானமாகவில்லை. அவள் அதே வேதனையோடு, இல்லை எச்சம்மா, என்னால் முடியவில்லை, இந்த விசாரத்தை விட்டு விலக முடியவில்லை என்று தழுதழுத்தாள். மீண்டும் எச்சம்மா அவளை சமாதானப்படுத்த முனைந்தாள். புரிகிறதம்மா, இன்னும் உங்களை பந்த பாசம் அலைகழித்து கொண்டிருக்கிறது. உங்கள் பிள்ளை என்றே இன்னமும் பாச உணர்ச்சியால் மயங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். பாசத்தை விலக்குங்கள். அவர் உலகத்து பிள்ளை என்பதை உணருங்கள். உங்கள் பிள்ளை என்ற நினைப்பை கைவிட்டு மகரிஷியை மகரிஷியாக பாருங்கள். பகவானை பகவானாக பாருங்கள். சுவாமியை சுவாமியாக பாருங்கள். அப்போது உங்கள் பாச அஞ்ஞானம் விலகும். மனக்கவலை தீரும். மாறாத ஞான வைராகியம் ஏற்படும். உள்ளத்தில் இடையறாத ஆன்ம விசார சிந்தனைகள் மேலோங்கும். தியானம் கைகூடும். எல்லா கவலைகளும் பகலவன் பார்த்த பனிப்போல் பார்வைக்கு தெரியாமல் மறைந்துவிடும். இதைவிட வேறென்னம்மா நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றாள். எச்சம்மாவின் ஆதரவான சத்திய பிரமாணமான அறிவுரைகள் அழகம்மாவின் மனதை மாற்றவில்லை. அவள் இன்னமும் வருத்தத்தோடு, சராசரி பெண்மணியாக என்னால் முடியவில்லை எச்சம்மா. நீங்களெல்லாம் மகரிஷி மகரிஷி என்று சொல்கிறீர்களே, அந்த மகரிஷியின் போக்கு எனக்கு விசித்திரமாக இருக்கிறது. பக்தர்களிடம் சகஜமாக பேசும் என் பிள்ளை என்னிடம் அப்படி பேசுவதில்லையே என்று ஆதங்கப்பட்டாள். எச்சம்மா, பகவானின் இந்த போக்கு பெற்ற தாயாகிய உங்களுக்கு மனத்தாங்கலை ஏற்படுத்துவது இயற்கைத்தான். இருந்தாலும் இதற்கு ஏதேனும் ஒரு காரணம் இருக்கும். பகவானே வெகு சீக்கிரத்தில் அதன் அர்த்தத்தை புரிய வைத்து விடுவார் என்று அவளை ஆறுதல் படுத்தினாள். ஆனாலும் அழகம்மா நம்பிக்கையற்றவளாக, பார்க்கலாம் எச்சம்மா என்றவள் ஏக்கப் பெருமூச்சு விட்டாள். அந்த நேரம் மதிய உணவுக்கான வேளை ஆகியிருந்தது. ஆகவே எச்சம்மா, அம்மா,
பகவானுக்கு பிட்சை அளிக்கும் நேரம் வந்துவிட்டது, நான் வருகிறேன் அம்மா என்று உணவு பாத்திரத்துடன் எழுந்தாள். நானும் வருகிறேன் நிச்சம்மா, சேர்ந்தே போவும் என்று அழகம்மாவும் எழுந்து கொண்டாள். சரியம்மா, பாருங்கள் போவோம் என்று இருவரும் பகவானுக்கு பிட்சை அளிக்க குகைக்குள் சென்றார்கள். அடுத்த பகுதியில் அன்னைக்கு அப்படப்பாட்டின் மூலம் சில அருளுரைகள் மகரிஷி வழங்குவதைத்தான் பார்க்கப் போகிறோம். அப்பளத்தில் அருளுரையா? கேட்பதற்கு சற்று புதுமையாக உள்ளது அல்லவா? என்ன கூறியிருப்பார் என்பதை அடுத்த பகுதியில் பார்ப்போம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணியுள்ள அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.